முடிச்சு விட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கான எபிசோடு எப்படி இருக்க போதுன்னு நமக்கு இப்பவே தெரிஞ்சு போச்சு. 2 ப்ரோமோலே ஒரு எபிசோட கணிக்க முடியுதுன்னா நம்ம சேதன் எபிசோட மட்டும்தான் இருக்கும். நாங்க என்ன சொல்றோம், தயவுசெய்து இந்த வீக்கெண்ட் எபிசோட்லாம் வேணாம் ப்ரோ, வெறுப்பா இருக்குது. நீங்க எப்படி சேவிங் ஆடுற மொக்கையா தான் பண்ண போறீங்க, எல்லாமே மொக்கையா தான் இருக்க போகுது. வீட்டுக்கு எதுவும் குறும்படம் போட்டு காட்ட போறதில்ல, ஆர்வமா எதுவும் பண்ண போறதில்ல, ஆக்டிவிட்டிஸ் கொடுக்க போறதில்ல, எதுவுமே இருக்க போறதில்ல. அப்ப நார்மலா வீக் டேஸே விட்டுருங்கன்னு சொல்றேன். இவர் வந்து சும்மா அண்டா தூக்கி தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்கு ஒரு வீக்கெண்ட் எபிசோட் வேணுமா என்ன? இப்போ நேத்துக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் அவரை காப்பாத்திட்டார். நல்லா கவனிச்சா தெரியும், அவரை காப்பாத்திக்கிட்டாரு. வெளியே சௌந்தர்யாக்கான ஃபேன்ஸ் வந்து சௌந்தர்யா சும்மா நீங்க அட்டாக் பண்றீங்கன்னு சொல்லிட்டு சேதனை போட்டு அட்டாக் பண்ணிருப்பாங்களே, அந்த ஒரு விஷயத்தை உள்ள சொல்லி சௌந்தர்யாக்கான ஃபேன்ஸ் என்ன போட்டு அடிக்கிறாங்கன்னு சொன்னாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு, நான் வந்து உங்களெல்லாம் பேச விட மாட்டேங்காப்பா, நான் உன்னை பேச விட மாட்டேங்கிறேன், நீங்களாம் பேசிட்டே இருக்கும்போது உட்கார வச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாங்கப்பா, அது என்ன நீங்களே சொல்லுங்கப்பா, உங்க வாயாலே சொல்லிருங்க, நான் அப்படி இல்லைன்னு சொல்லி அவரை காப்பாத்துறதுக்காண்டி நேத்துக்கான எபிசோட் ஃபுல்லா பண்ணிருப்பாரு. நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஓகேவா? சோ நேத்துக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் சேதனை அவரை காப்பாத்திட்டார். இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் சாச்சனாவை காப்பாத்த போறாரு. ஏன்னா சாச்சனா நேத்து லைட்டா அடிச்சிட்டாங்களே, லைட்டா செல்லமா தட்டை போட்டாச்சு. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு, இன்னைக்கான எவிக்ஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு மொத்தமா ஒரு பிளான போட்டு அழுதே கண்ணீரே வராம ஒரு அழுகையை போட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணி தப்பிச்சிட்டா, ஓகேவா? அந்த சீனை கிரியேட் பண்ணால சேதன் என்ன பண்ணிட்டாரு, ஐயோ நம்ம பொண்ணு பாவம்பா, அப்ப இன்னைக்கு நம்ம பொண்ணுக்கு ஆதரவா இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்துமே அந்த ராஜா ராணி மேட்டர் எடுத்து வந்து அதுல ராஜாவை போட்டு அடியறி அடிக்கிறாராம். எப்படியே ராணாவை போட்டு மானங்கட்டாட்டி அடிக்கிறாரு போல. ராணா வந்து ராஜா சரியா பண்ணல, நீ ஏன்பா பேசவே மாட்டேங்க, வீட்டுக்குள்ள எதுக்கு வந்த, சும்மா உட்கார்றதுக்கு வந்தியா, ஒரு வாய் கூட பேச மாட்டேங்க, ராணி கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ராணி கூட கம்பேர் பண்ணி ராஜாவை போட்டு அடியறி நடிக்கார் போல. அப்படி மட்டும் தான் அடிச்சு முடிக்காரன்னு பார்த்தா அந்த ஜாம் பாட்டில் மேட்டர் தேவையில்லாம எடுத்து வந்து ஜாம் பாட்டில் மேட்டர்ல சாச்சனாவுக்கு போட்டு பயங்கரமா சாப்பிடாது. நல்லா கவனிச்சா உங்களுக்கே தெரியும், சாச்சனா நீ சொல்லுமா, சாச்சனா நீ சொல்லுமா, சாச்சனா நீ சொல்லுமான்னு சொல்லிட்டு சாச்சனாவே பேசோட்டு அந்த பொண்ணு எப்பவும் போல வன்மத்தை மத்தாளுங்களுக்கு காக்கும். அந்த வன்மத்தை இவர் எடுத்து என்ன பண்றாருன்னா, பாத்தீங்களா அந்த பொண்ணு எப்படி யோசிக்க, நீங்க தான் அந்த பொண்ணை தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, அந்த பொண்ணு கரெக்டா தான் பண்றா, அந்த பொண்ணு அவளுக்கு கொடுத்த அந்த 2000 ரூபாய்க்கு தான் இது பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காப்பாத்த போறாரு. எப்படி இன்னைக்கான எபிசோட் தன்னோட பொண்ணை காப்பாத்த போறாரு. நாங்க என்ன கேக்குறோம், இந்த வீட்டுக்குள்ள பேசுறதுக்கு அவ்வளவு டாபிக் இருக்கு. இப்போ நேத்துக்கான எபிசோட்லயே நம்ம சாச்சனாக்கான டாபிக் ஒரு கரெக்டா பேசினாரா இல்ல, நல்ல கவனிச்சுனா கரெக்டா பேசினார் இல்ல, ஏன் அந்த பொண்ணுக்கு ஒரு வார்னிங் கொடுக்க வேண்டியதானே கேக்குறேன், ஏன் அந்த பொண்ணுக்கு நீங்க வார்னிங் கொடுக்க மாட்டீங்க? இப்ப அந்த வீட்டுக்குள்ள இந்த பொண்ணை ஒரு குறை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுப்பி விட்டு பேசுறீங்கல்ல, எல்லாரும் சாச்சனாக்கு ஒரு குறை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா, ஜாக்லின், மஞ்சரி, அஞ்சிதான்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுப்பி விட்டு பேசி நீங்க எல்லாரும் தான் தப்பு, அந்த பொண்ணு தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கான நியாயத்தை கொடுக்குறீங்க. அப்ப நேத்து ஜெஃப்ரிக்கான நியாயத்தை நீங்க கரெக்டா கொடுத்தீங்களா? ஜெஃப்ரிக்கான நியாயம் கரெக்டா நடக்கல. நேத்துக்கான எபிசோட்ல அது கரெக்டா முடிஞ்சா இல்ல, அவர் பேசிக்கிட்டே இருந்தாரு, அவ அழ ஆரம்பிச்சா, சீன் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சா, ஒரு சொட்டு கண்ணீர் மட்டும் எப்படியே வந்துட்டு நடிப்பு திறமையை காட்டினா உடனே ஒரு பிரேக் போயிட்டாரு. இங்க பார்த்தா அந்த பொண்ணு உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சு கண்ணீரே வராம ஒரு ஒப்பாரி வைக்குது. ஒப்பாரி வச்சு முடிச்சோன்னா ரெண்டாவது வந்து பொண்ணுக்கான டாபிக் ஏதாவது பேசுனீங்களா, ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்தீங்களா? நீங்க கேட்டா என்ன சொல்வீங்க, நாங்க வார்னிங் கொடுத்து அதை கட் பண்றீங்க, எது கட் பண்றீங்க? மக்களுக்கு தெரியணும்ல, கரெக்டா இல்லையா? மக்கள் தெரியணும். எப்ப நீங்க மக்களுக்கு காட்டுங்கப்பா, எங்களுக்காண்டி தானே ஷோ நடத்துறீங்க, நாங்க தானே அந்த ஷோ பாக்குறோம், நாங்க தானே ஓட்டு போடுறோம், அப்ப எங்களுக்கு நீங்க காட்டணும்ல. கேட்டா நாங்க கட் பண்ணிட்டோன்னு ஒரு சீன் கிரியேட் பண்ணலாம், கட்டும் பண்ணல, ஒன்னும் பண்ணல, ஒரு வானே பண்ணலையா? அப்படியே அங்க வார்னிங் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி வார்னிங் இருந்தா நீ காட்டிடணும்ல. அப்ப அந்த பொண்ணு அங்க வந்து வான் பண்ணாம அந்த பொண்ணு அழுதுட்டே இருந்தான்னு சொல்லிட்டு அப்படியே பாவப்பட்டு, ஐயோ சரிமா ஒண்ணும் இல்லமா நீ உட்காருமான்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார வச்சு லைட்டா பேம்பர் பண்ணிட்டு விட்டாச்சு. அடுத்தது மஞ்சரிக்கான டாபிக் எடுத்தீங்க. மஞ்சரிக்கான டாபிக் நீ கரெக்டா பேசுனீங்களா? மஞ்சரிக்கான டாபிக் பேசுறேன் இல்லையா? மஞ்சரிக்கான டாபிக் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளவு அவசரமா என்ன வேலைன்னு தெரியல. ஹோஸ்டிங்கோட உங்களுக்கு என்ன வேலை? இதுக்கு தானே உங்களுக்கு சம்பளம் கொடுத்து ஹோஸ்ட்னு சொல்லி உட்கார வச்சிருக்காங்க. ஏன் உட்கார்ந்து கிளியரா பேச வேண்டியதானே? ஒரு பாயிண்ட்டுக்கு அவங்க சுத்தி வராங்கன்னா இந்த பாயிண்ட் பேசுன்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டா பேசுங்க. ஏன் பேச மாட்டீங்க? நீ சுத்தி வர சொல்லிட்டு இவரு சுத்தி கிளம்பி போறாரு. அப்ப நாங்க எதை பார்க்கணுங்க? நீங்க சாட்டர்டே எபிசோட் நேத்து ஒன்று வச்சீங்க, எதை ஃபுல் பண்ணீங்க எங்களுக்கு ஒன்று சொல்லுங்க. மஞ்சரிக்கான இது வார்னிங் இருந்துச்சா? சும்மா மஞ்சரை பேசிட்டு இருந்தீங்க, சுத்தி பேசாதமா, கரெக்டா பேசுமா அப்படி சொல்லிட்டு முடிச்சாச்சு. கூட்டு வான் பண்ணுங்க கரெக்டா. இப்படி பண்ணக்கூடாது, ஒரு கேப்டன் தான் இப்படி பண்ணிருக்கூடாது, இந்த இடத்துல இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்க, அந்த கோடை தாண்டிட்டு இப்படி பேச நீ தப்பு, இப்படி பெண்களுக்காண்டி ஒரு சப்போர்ட்டா ஒரு பேசிட்டு ஆண்கள் சப்போர்ட் கேட்கும் நீ பண்ணல, அது தப்புன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லலைன்னா அங்கேயும் சாச்சனா இருக்கா. எப்படி ஒரு இடத்துல நல்லா கவனிச்சுனா, அந்த ராஜாங்கம் டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது பெண்கள்லாம் ஆண்கள் இடத்துக்கு போக வேண்டியிருந்தா, அப்ப கிளம்பி போகும்போது ஆண்கள் அந்த இடத்துல ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. எப்படி ஆண்கள்கிட்ட என்ன டாஸ்க் கொடுப்பாங்கன்னா, தீபக் தான் அந்த டாஸ்க் கொடுப்பாரு. இங்க ராஜ்யத்தை பத்தி ஒரு வார்த்தை பெருமையா பேசிட்டு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. எங்க ராஜா வாழ்க்கை அப்படின்னு மாதிரி ஏதோ சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் ஒரு டாஸ்கா தானே சொல்றாரு, பண்ண வேண்டியதானே? உங்களுக்கு ஏன் ஈகோ வருது? அப்ப பெண்களுக்குள்ள ஈகோ இருக்கா? எப்படி ஆண்களை பத்தி எதுவுமே பெருமையா பேசக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஈகோ இருக்கா? அந்த ஈகோ டச் ஆகி அப்படிலாம் சொல்ல முடியாது சொல்லி மஞ்சள் அந்த இடத்துல ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க. அப்ப சைட்ல இருந்து சாச்சனா சொல்லியிருப்பாங்க, இப்போ நீங்க உங்க கேப்டன் பதவியை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தான் இந்த இடத்துல ஒரு கேப்டனா சொல்றேன், நாங்க இந்த டாஸ்க பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மொத்த பெண்கள் உள்ள கூட்டு போயிருப்பாங்க. இதுக்காண்டி தான் ஆண்கள் ஜஸ்டிஸ் கேட்டாங்க.
ஏன் இந்த ஜஸ்டிஸை கொடுக்க வேண்டியதானே? ஆமா மஞ்சரி இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கீங்க, யார் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா, யார் வந்து அதை கேப்டன் உங்களை யூஸ் பண்ண சொன்னு சொல்லி கேட்டு சாச்சனை எழுப்பிட்டு சாச்சனை நீங்க அந்த இடத்துல அப்படி சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க வேண்டியதானே? கேட்கல. ஏன்னா இவர் எந்த டாபிக் எல்லாம் எடுத்தா அந்த டாபிக்ல சாச்சனை மாட்டுவாலோ அந்த டாபிக் எடுக்க மாட்டேங்காரு. இப்ப நேத்துக்கான எபிசோட்ல மஞ்சரி திட்டவே இல்லை, அப்படி விட்டாச்சு. சரி, இன்னைக்கான எபிசோட்ல அந்த திருட்டு பிரியாணி டாபிக் வருமானு பார்த்தா அந்த திருட்டு பிரியாணி டாபிக் வரல. அந்த டாபிக் எவ்வளவு முக்கியமான டாபிக். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கான பொருட்கள் எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. ஏங்க அடுத்த நாள் ஆண்கள் சாப்பாடு எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அந்த டாபிக் பேச வேண்டியதுதானே? 5 திருட்டு கூட்டம் இருந்துச்சுல, 5 திருடர்கள் இருந்தாங்கல்ல, 5 திருடர்கள் இந்த வீட்டுக்கு ரொம்ப நியாயவாதி மாதிரி பேசுறாங்களா? முக்கியமா அந்த டப்பா ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான ஜோக்கர், அந்த ஜோக்கர்ல எழுப்பிட்டு கேட்க வேண்டியதுதானே? ஏன் அவன் சட்டையை மட்டும் பேசுறீங்களே, உங்க சட்டை சூப்பரா இருக்காரு அப்படின்னு அவரு வெக்கெல்லாம் பண்றாரு. இந்த இளவு வெக்கத்தெல்லாம் நாங்க பார்க்கணும். அந்த இளவு ஒரு திருட்டு பிரியாணி சாப்பிட்டாலும் அந்த கேட்க வேண்டியதானே? ஏன் கேட்கல? ஏன்னா அதுலயும் சாச்சனா இருக்கா, அதுலயும் சாச்சனா இருக்கா. மொத்தம் 6 பேர் பிளான் போட்டாங்க. சாச்சனா அந்த இடத்துல என்ன பண்ணிட்டானா, எல்லாரும் தூங்குறாங்க, நானும் படுத்திருக்கேன்னா, நான் தூங்கிட்டேன்னா எழுப்பிருங்கண்ணா நீங்க சாப்பாடு செய்யும்னு சொன்னா இவங்க எழுப்பாம சாப்பிட்டாங்க. இப்போ அந்த டாபிக் எடுத்தா சாச்சனா அந்த டாபிக்ல வருவான்னு சொல்லிட்டு அந்த டாபிக் எடுக்க மாட்டேங்காங்க. புரியுதா? இதே மாதிரிதான் 2 வாரத்துக்கு முன்னாடி சௌந்தர்யா வந்து மார்க் பண்ணாங்கல்ல, ஜெஃப்ரி விஜய் சொல்லலாம். அந்த டாபிக் எதுக்கு எடுத்து பேசுறேன்னா அந்த இடத்துல சாச்சனா இருந்தா, அந்த இடத்துல சாச்சனா இருந்தனால அந்த டாபிக் எடுத்தாலும் சாச்சனா மாட்டோம்னு சொல்லி இவர் அந்த டாபிக் எடுக்கல. சாச்சனா இருக்க எந்த டாபிக் இவர் எடுக்க மாட்டேங்காரு எப்படியே. ஆனா சாச்சனா காப்பாத்துறதுக்கான டாபிக் மட்டும் பயங்கரமா எடுத்து பேசுறாரு, பயங்கரமா எடுத்து பேசுறாரு. வேற லெவல் பண்றீங்க. ஆனா வேற லெவல் பண்றீங்க. இப்ப அந்த ராஜாங்கன்னு ஒரு டாஸ்க் போச்சுல, அந்த டாஸ்க் கடைசியில அந்த பொண்ணு வந்து அந்த பல்லாக்கு இல்லாம நடக்க கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா அந்த கடைசியில அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, பல்லாக்கு இல்லாம அங்கேயே நடந்துச்சு. பல்லாக்கு இவங்க கொடுக்கல, ஓகே, கடைசியில பல்லாக்கு கொடுத்தாங்க. அந்த பொண்ணு ஈகோல என்ன பண்ணா, பல்லாக்கு எடுக்க மாட்டேன்டா. ஆனா பெண்கள் என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணை தூக்கிட்டு சுத்தினாங்க. ஆனா கடைசியில தூக்கிட்டு சுத்தினா இல்ல, கடைசியில அந்த பொண்ணு திருட ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சானா, பொருட்கள் எடுக்கிறதுக்கு அந்த பொண்ணை நடந்து திருடுனா. அந்த டாபிக் எடுத்து பேச வேண்டியதானே? ஒரு ராணியா இருந்துட்டு நீங்க இப்படி இறங்கி திருடுறீங்களா, அந்த பல்லாக்குல நடந்து போகணும்னு ஒரு கான்செப்ட் இருந்தல, அதையா நீங்க பண்ண, அதெல்லாம் கேட்க வேண்டியதுதானே? இப்போ அந்த நாட்டுல ராஜா பேசல அப்படிங்கிறது ஒரு டாபிக்கா? இன்னைக்கான எபிசோட்ல ராணுவ போட்டு பழக்க போறாரா? ஆனா ராணி பண்ண தப்பு வருமானு கேட்டா கிடையாது. எப்ப அந்த டாஸ்க்ல பல்லாக்கு இருந்துச்சோ இல்லையா, ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட பல்லாக்கு, ரெண்டாவது பல்லாக்கு வந்து பொதுவா வச்சிட்டாங்க. கடைசியில பொதுவா வச்ச பிறகு கூட பல்லாக்கு பொதுவில் இருக்கும்போது இவங்க கேட்டுட்டு எடுத்து ராணுவ தூக்கிட்டு தான் வந்தாங்க. ஒரு சில இடங்கள்ல ராணுவ தூக்கிட்டு வராம பிக் பாஸ் அங்க இருந்து கூட்டு சொன்னு டக்குன்னு பல்லாக்கு வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு பண்ணாங்கல்ல, பெண்கள் அப்படி பண்ணல. அந்த டாபிக் எடுத்து பேசுங்க. ஏன் நீங்க சாச்சனாக்கான டாபிக் நீங்க பேச மாட்டீங்கன்னா எதுக்கு நீங்க ஹோஸ்ட் என்ன பண்ண போறீங்க? இப்போ உங்களுக்கு முக்கியமே அந்த ஜாம் பாட்டில், அந்த பொண்ணை குறை சொல்லிட்டாங்க, அது ஊருக்கே தெரியுங்க. அந்த டாபிக் நாங்க யாரும் பெருசா பேசலையா, அடுத்த நாளே தெரிஞ்சு போச்சு. அடுத்த நாளே ஓகே இது வந்து தப்பு பண்ணிருக்குது, ஜாக்லின் தான் 3-4 ஜாம் பாட்டில் எடுத்திருக்கான்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. அது தெரிஞ்சு போச்சுல, முடிஞ்சு போச்சுல. இப்ப சாப்பாடு இல்லாதது பிரச்சனையா இல்ல சாச்சனாவை குறை சொன்னது பிரச்சனையா? எனக்கு ஒண்ணுதான், சாச்சனாவை குறை சொன்ன உங்களுக்கு பிரச்சனைனா அது நீங்க ஏதோ பண்றீங்க. இப்ப இந்த இடத்துல பெண்களுக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருந்துச்சுன்னா நீங்க அந்த திருட்டு பிரியாணி பிரச்சனை கேட்டிருக்கணும்ல. ஏன்னா ஆண்கள் அடுத்த நாள் சாப்பிடாம இருந்தாங்கல்ல. சோ நீங்க எந்த டாபிக்கை கேக்குறீங்க, எதுக்காண்டி கேக்குறீங்க, என்ன பண்றீங்க, ஹோஸ்ட் பண்றீங்களா? இப்ப இது வந்து சாட்டர்டே சண்டே எபிசோட், ஆனா ஒண்ணுமே புரியல. அந்த மாதிரி ரொம்ப மட்டமா கொண்டு போயிட்டீங்க தான் உண்மை. இது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு தெரியல ப்ரோ. நீங்களும் உண்மையாவே இந்த டாபிக் இதுக்கு தான் அவர் பேச மாட்டேங்காரு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 2-3 டாபிக் இருக்கு, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.